எப்படி அவர் லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி நின்றாரோ, இந்த உலகத்துல இவ்வளவு அநீதிகள் நடக்கக்கூடிய உலகத்துல ஒருத்தர் நேர்மையா நிக்கணுமே, அவனை காப்பாற்றணுமேன்றதுக்காக இவன் நிற்பாங்க. சல்லீர்கள் திரைப்பட இயக்குனர் கிட்டுனே கரண்டு போயிடுச்சு. எல்லா பக்கத்துல இருந்து சிக்கல். கிட்டு அவர்களை ஏற்புரை அளிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். எனக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு வணக்கம். என் உயிரோடு கலந்து என் உணர்வோடு கலந்து இன்றும் என்னுடன் வாழும் எம் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு வணக்கம். அந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ், தம்பி இப்படி வாங்க, சைடில் இங்கே முன்னாடி வாங்க, ஓடியாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே அந்த சின்ன பசங்க உட்காந்துருக்கீங்க, வாங்கம்மா முன்னாடி வாங்க. கேமராக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க, இப்படி ஃப்ரண்ட்டில் வாங்க. இங்கே வாங்க எல்லாம் முன்னாடி வாங்க. வணக்கம். உங்களை முன்னாடி வர சொன்னதுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கி நான் பேச வந்ததே உங்கள்கிட்ட தான். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த தளத்தை நான் வந்து உருவாக்கினேன். அதனால தான் இன்றைக்கும் நான் பின்வாங்காமல் இதே தளத்தில் நான் வந்து பயணிச்சிட்ருக்கேன். ரொம்ப முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு, அதுவும் ரொம்ப குறிப்பாக அந்த விழாவுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டும்தான். உண்மையாக சொல்லப்போனால் யாருக்காகவும் இங்கே வரல. நான் வந்ததுக்கு ஒரே காரணம் ஐயா சகாயம் அவர்கள் மட்டும்தான். என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மேதகு படம் வந்து முதல்ல பிளாக் ஷீப்பில் ரிலீஸ் ஆன போது அடுத்த நாள் ஐயா கூப்பிட்றாங்க எனக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு ஐயா கூப்பிட்றாங்க எனக்கு. ஒரு 20 நிமிஷம் அது வந்து உரையாடல். அப்போ தான் முதல் முறையாக நான் ஐயா கூட பேசுகிறேன். ரொம்ப உன்னிப்பாக அந்த படத்தை கவனித்து நிறையா தகவல்களை சொல்லி என்னை பாராட்டினாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா பேசும்போது எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, என் தந்தை சகாயம் ஐயாவை காட்டி தான் என்னை வளர்த்தார். என் தந்தை ஒரு அரசு மருத்துவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஜாயின்ட் டைரக்டர் ரிட்டையர்ட் ஆனார் டாக்டர் வி.ஏ. திருப்பதி ஃப்ரம் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. எங்கள் அப்பா ஏன் இவரை காமிச்சு வளர்த்தார் அப்படின்னா, எங்கள் அப்பா அப்படி தான் வாழ்ந்தார். இன்ன வரைக்கும் அரசாங்கத்தில் கொடுத்த ஒரே ஒரு வீடு 1 BHK, ஒரே ஒரு வீடு, அது அரசாங்கத்தில் லோன் போட்டு கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் இன்னும் எங்கள் அப்பா இருக்கார். ஆனால் எங்கள் அப்பா கூட ஜாயின்ட் டைரக்டராக இருந்த எத்தனையோ பேர் எவ்வளோ கோடி சொத்து வீடு எல்லாமே வச்சுருக்காங்க. நான் ஒரு 12வது படிக்கும்போது நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன். அப்போ வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கும் தஞ்சாவூரில். இந்த விஷயத்தெல்லாம் நான் இங்கே பகிர்ந்தே ஆகணும், ஏன்னா இதை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடைக்காது. சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் எனக்கு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று அப்போ கிடைக்கிது. அப்போ ஒரு வருஷத்தோட ஃபீஸ் வந்து 2 லட்சம் ரூபாய். அப்போ எங்கள் அப்பா கூட இருந்த சக அதிகாரிகளோட பையர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ காலேஜில் சேர்றாங்க, சத்யபாமாங்கிறாங்க, SRM. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ என்னுடைய மருத்துவக் கல்லூரி கட் ஆஃப் வந்து 247. எனக்கு லாஸ்ட்டாக கிடச்சது வந்து வெட்டினரி காலேஜ் கிடச்சிது எனக்கு. அப்போ வேண்டாம், இது வேண்டாம், நீ படித்த டாக்டருக்கு படி, இல்லைன்னா அந்த ஃபீல்டில் ஏதாவது படின்ட்டாரு. எனக்கு சாஸ்திரா காலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நான் கேட்டேன் அப்பாட்ட, என்னுடைய தகுதிக்கு உனக்கு என்ன கட்ட முடியுமோ, உன்னுடைய தகுதிக்கு எங்கே சீட்டு கிடைக்குமோ அங்கே படினாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பிடெக் பயோடெக் கிடச்சிது. நான் அங்கே போய் சேர்ந்தேன். அதுவுமே எங்கள் அப்பா சொன்னார், அந்த யூனிவர்சிட்டியில் படி, அது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அங்கே படினார். அப்போது எங்கள் அப்பா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ரொம்ப நேர்மையாக இருந்தால் வந்திருக்காரு. அவரை பார்த்து வளர்ந்த ஒரே காரணத்தினால தான் என்னால் இந்த களத்தை விட்டு நேர்மையாக வெளியில் வர முடியலை. செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கேன் 4 நாளும். என் தந்தை நினைத்திருந்தால் இன்னைக்கு பல கோடி சம்பாதிச்சிருக்கலாம். ஐயாவுக்கு தெரியும் ஒரு இன்சூரன்ஸ் கையெழுத்துக்கு வந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னு ஐயாவுக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய பேர் இழப்பு கந்தரகோட்டை மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போ இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருந்த மாடுகளுக்கு
அப்போ இன்சூரன்ஸ் பண்ண வந்து அப்பாட்ட நிற்கிறாங்க, ஏன்னா பணம் கிடைக்கணும். ஓட ஓட தெருவில் விரட்டி விட்டார். எந்திரிச்சு போங்கடான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சார் எல்லா ஃபைலையும். இதை நீ முறையாக முன்னாடியே பண்ணியிருக்கணும், நீ இப்போ பண்ணக்கூடாதுன்னு. அப்படி மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படாமல், பிறர் காசுக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்த ஒரு ஒரு மருத்துவரின் அவருடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்த ஒரே காரணத்தால் பிறருடைய காசுக்கு ஆசைப்பட மனம் வரவில்லை. சம்பாதிக்கவும் தோண மாட்டேது, பெருங்கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, இந்த இவங்கெல்லாம் நேர்மையாக இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க பிள்ளைகளை இப்படின்னு சொல்லுவாங்களா, நம்மளுக்கு சில இடங்களில் குற்ற உணர்ச்சி வரும். ஒரு சின்ன காசுக்கு எதிர்பார்த்தா கூட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இவங்களை கட்டிக்கிட்ட மனைவிமார்கள் அவங்க படுற பாடு படாத பாடு. எங்கள் அம்மா கிட்ட கேட்குற எல்லா சொந்தக்காரங்களும் சாதாரண ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூனா கூட இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் பயங்கர கோல்டோட வருவாங்க. எங்கள் அம்மா வேறு தாலிக்கரோட போவாங்களா, என்னம்மா நீ டாக்டர் பொண்டாட்டி. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் சகிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க யாரோட நிற்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ அநீதிகள் நடக்கக்கூடிய உலகத்தில் ஒருத்தர் நேர்மையாக நிற்கணுமே, அவனை காப்பாற்றணுமேன்றதுக்காக இவங்க நிற்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் பொண்டாட்டியும் அதே பாடு தான் படுறா இப்போ. ஆமாம், என்ன கேட்குறான்னா, நீ வந்து நல்ல கமர்ஷியல் படாடு, நீ இப்போ நல்லா சம்பாரி, நல்ல கமர்ஷியல் படாடு. ஏன்னா வீட்டில் நான் வந்து ஒரு கோமாளி சொல்லுவா, நீ அழகான ஸ்கிரிப்ட்லாம் எழுதலாமே, நல்லா காமெடியெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. ஆனால் நான் இந்த களத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த களத்துக்கு வேறு எவனும் வரமாட்டான். இப்போயே அப்படி தான் இருக்குது. இந்த களத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து மிகப்பெரிய பயம் என்னோட மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது, என்னுடைய தாய்மொழி தமிழ். இவ்வளோ விஷயத்தை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, என் தந்தை எப்படி சகாயம் அவர்களை அவர் காண்பித்தாரோ, எப்படி அவர் லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி நின்றாரோ, அதே போன்று நான் என் மகனிடம் சொன்னேன், தம்பி இதெல்லாம் தாண்டி இப்போ தாத்தா இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. அது என் ஒய்ஃபோட அப்பாலாம் வந்து அவர்லாம் பெரிய இன்ஜினியர். எங்கள் அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்னா அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியர். இப்போ இவங்களுக்கெல்லாம் மத்தியில் நான் என்னோடய பையனை வளர்க்கணும். என் பையன் வந்து 1வது சேர்க்க போகும்போது நான் தமிழ் வழி கல்வி அரசு பள்ளிங்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா, உன்கிட்ட காசு இல்லையா, நாங்கள்லாம் நல்லா சம்பாரிச்சிருக்கோம், ஏதோ எங்களால் ஃபீஸ் கட்ட முடியும், இவனுக்கு ஃபீஸ் கட்ட. ஏன்னா நான் படித்ததெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். என்னவா இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு கல்வியை பயங்கரமாக கொடுக்கணும்னு அவர் சம்பாரித்த பணத்தை பூரா எனக்கு கல்வியில் தான் போட்டார். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஆங்கில வழி கல்வி என்ன கொடுத்துச்சுன்னா எனக்குள்ள பயத்தை மட்டும்தான் எனக்கு உண்டாக்குச்சு. இன்னொரு இடத்துக்கு என்னால் போக முடியுமா, இவனை நல்லா சம்பாதிக்க முடியுமா, ஐயோ நான் சம்பாதிக்கணுன்ற அந்த ஓடக்கூடிய அந்த பயத்தை மட்டும்தான் கொடுத்துச்சே தவிர, நின்று கெத்த போராடக்கூடிய சகாயமய மாதிரி ஆட்களாக நான் தைரியத்தை கொடுக்கல எனக்கு. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் என் பையனை 1வது சேர்க்கும்போது நான் நினச்சேன், சரி என் பிள்ளைய வந்து அவனை வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆளாக மாற்றக்கூடாது இந்த சமுதாயத்தில் அப்படின்ட்டு சண்டை போட்டேன். 2 மாதம் சண்டை நடக்குது எங்கள் வீட்டில். நான் வீட்டுக்கு போகல. நான் இப்போ ஒரு சின்ன ஸ்டூடியோ வச்சுருந்தேன், அங்கே போய் தங்கிட்டேன். நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ என்னுடைய பையனை தமிழ் வழி கல்வியில் சேர்க்கறதுக்கு 2 குடும்பமும் சம்மந்தம் கொடுத்தா நான் வர்றேன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. தம்பியை கொண்டு போய் இன்னைக்கு தமிழ் வழியில் இன்றைக்கி அவன் வந்து 7வது படிக்கிறான். எங்கள் குடும்பத்திலேயே 7வது படிக்கிறான், அரசு பள்ளியில் தான் படிக்கிறான், தமிழ் வழி கல்வியில் படிக்கிறான். எங்கள் குடும்பத்திலேயே யாரை பார்த்தாலும் தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரே ஆள் அவன் மட்டும்தான். இதை என் குடும்பத்தாரே சொல்லிட்டாங்க, என்னால் பார்க்க முடியுது. அப்போ தான் எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா நீங்கள் ஒரு பிரச்சனைனா ஒருத்தன் லஞ்சம் கொடுக்க வந்தால் ஒருத்தனை அடித்து விரட்டுறீங்க, அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? அம்மா ஒரு பிரச்சனைனா நடுவிதியில் நின்று கேட்குறாங்க, ரேஷன் கடையில் ஒரு பிரச்சனைனா சண்டை போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் தைரியம் எங்கேருந்து வந்துச்சு நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த கல்வி இல்லைப்பா, அந்த கல்வியை நீங்கள் கற்ற அந்த மீடியம், அந்த தமிழ் வழியில் நீங்கள் கற்ற கல்வி தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. என் பையனும் அதே மாதிரி தைரியமாக வரணுன்றதுக்காக நான் அவனை படிக்க வச்சேன். அவனுக்குமே இன்னும் ஐயா யாருன்னு நல்லா தெரியும், நான் ஐயாவை அடிக்கடி அவன்கிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் நான் அவனை இன்னொரு சகாயம் ஐயாவை உருவாக்க ஆசைப்படலை, உறுதியாக ஆசைப்படலை. என் மகன் எவ்வியரசனாக இந்த உலகத்தில் வலம் வர வேண்டும், அவனுடைய பெயர் எவ்வியரசனாக வர வேண்டும். ஐயா சகாயம் அவர் இருக்காங்கன்னா அவன் ஒரு எவ்வியரசனாக வரணும். ஆனால் அவருக்கு நிறையா, என்னுடைய மகனுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வந்து நான் ஐயாவை சொல்லி தான் வளர்த்துருக்கேன். ஏன்னா இந்த தகவல் நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
இதை தாண்டி இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம், இந்த பாராட்டு விழாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா முதல்ல நான் வந்து மேதகு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 மந்தில் ஷூட்டிங் போனோம். ஒரு வேன் ஆக்சிடென்ட்டு. நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், ஒருத்தன் வேன் டோரை திறந்துட்டான் டக்குன்னு. நின்றுட்டு இருந்த வேன் டோரை திறந்து, இன்றைக்கி அந்த தழும்பு கையில் இருக்கும், வேன் டோரை திறந்து எனக்கு ஆக்சிடென்ட்டு. இந்த நீ இது வந்து ஃபுல்லாக விலகிருச்சு. இன்னும் ஒரு 1 மந்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். நான் டாக்டர் சொல்லிட்டாரு, மினிமம் 3 மந்த்ஸ் நீங்கள் வந்து அந்த கட்டோட படுத்திருந்தா தான் உங்களுக்கு வந்து சரியாகும்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் ஸ்டாப் பண்ணல. ஃபஸ்ட்டு தான் விழுந்துச்சு. தமிழ் தேசியத்துக்குன்னு முதல்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படும் போது அடி முட்டியில். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால், தம்பி வெறும் 15 டேஸ் தான் ஆகுது, நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க, இந்த ஜவ்வு ஒட்டாது உங்களுக்கு, அது ஒட்டாமல் போனாலும் போயிட்டு போகுது, நான் முடிவு பண்ணிட்டேன், இதை நான் விட்டேன்னா திரும்ப யாரும் வரமாட்டாங்க டெக்னீஷியன்லாம், நான் இந்த படத்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஷூட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் அந்த படமே எடுத்திருப்பேன். அந்த படம் ஃபுல்லாகவே நொண்டி தான் அந்த படம் முடிக்கிற வரைக்குமே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்குமே நான் இப்படி தான் ஃபுல்லாக அந்த படமே எடுத்திருப்போம். அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, அப்புறம் எப்பாடுபட்டு ரிலீஸ் கொண்டு வந்தேன். ரிலீஸ் பண்ண முடியாத சூழல், பெரும் பிரச்சனை. அப்படியும் பண்ணோம். அதுக்கப்புறமேல அது வந்து மேதகு 2 எடுக்கணும்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போய் அந்த படமும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த படம் பிளாக் ஷீப்பில் ஓரளவுக்கு வெற்றியானுச்சு. அது பொருளாதார ரீதியாக வெற்றியானுச்சுன்னா வெற்றியாச்சு. அதுக்கடுத்து இந்த சல்லியர்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் அண்ணன் ராவணன் அண்ணன் உள்ளே வந்தாங்க. அப்போ அந்த சல்லியர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சிக்கல் என்னென்னா, ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு, சைன் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஷூட்டிங் போகிற நேரத்தில் காசு இல்லை. உண்மை, கருணாசன்கிட்ட காசு இல்லை. நாங்கள் டேட்லாம் வாங்கிட்டோம், ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் டேட் வாங்கிட்டோம், டெக்னீஷியன் டேட் வாங்கிட்டோம். அவங்களாம் டேட் மாற்ற முடியாதுன்றாங்க. எல்லாத்தையும் டேட் வாங்கி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போதைக்கு காசு இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு கேட்குறாரு. அண்ணா இல்லை, அதெல்லாம் தள்ளி போட முடியாதுன்னா, நான் வேணா, ஒரு அண்ணன் என் கூட இருக்கார், அவர் மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி, அந்த ஆடை அப்போ தான் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த ஆடு தான் அண்ணா ராவணன். உண்மையாலுமே அப்படி தான் கூட்டிகிட்டு வந்தேன் சொல்ல போனால். ஆமாம், என்னென்னா தமிழ் தேசியம் இப்படி ஒரு கதை பண்ண போகிற உடனே அண்ணன் சரின்ட்டாங்க. அப்புறம் அண்ணன் கொடுத்த அந்த 10 லட்ச ரூபா வச்சு தான் முதல்ல நாங்கள் வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். இவர் கொடுத்த அந்த பணத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஷூட்டிங் போக அப்புறம் கருணாசன் உதவி பண்ணாங்க. ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமேல முதல்ல சீமானன்ட்ட வந்து இந்த படத்தை போட்டு காமிச்சோம். இந்த சல்லியர்கள் திரைப்படத்துக்கான முதல் பாராட்டு விழா எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் வச்சது. அப்போ கூட நான் சொன்னேன், இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் கூட சொன்னேன், அண்ணா சில நேரங்களில் என்கிட்ட வந்து யார் தமிழர்னு கேட்குறாங்க, நான் என்னுடைய படத்தை வச்சே பதில் சொல்கிறேன். சல்லியர்கள் படத்துக்கு எவெல்லாம் பாராட்ட வர்றாங்களோ, யாரெல்லாம் தடையை எதிர்த்து பேசுகிறாங்களோ, பச்சை தமிழர்கள். நீங்கள் அதை வந்து யோசிக்கவே வேண்டாம். இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பாராட்டுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இது ஒரு 4வது 5வது மேடை எனக்கு இது வந்து பாராட்டு விழாங்கிறது. அப்போது இந்த படம் வந்து அண்ணா பாராட்டினதுக்கு அப்புறமேல இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பேசும்போது, அதுக்கப்புறம் தான் நான் அண்ணன் ராவணன் அண்ணன், அப்புறம் வந்து சிவகங்கையிலேருந்து அண்ணன் பேர் வந்து கார்த்தி. ஸோ ஆமாம், அதை பரமக்குடிலேருந்து அண்ணன் கார்த்தி, நாங்கள்லாம் போய் அண்ணன் நேரில் பார்த்து சந்திச்சு, ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சோம். அவர் போட்டு காமிச்ச அன்னையிலேருந்து இந்த படத்தை வந்து நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி வெம்பாடுபட்டதில் ரொம்ப முக்கியமான ஆள் அண்ணா சுரேஷ் காமாட்சி அண்ணன். அதுலேயும் தொடர்ந்து இந்த படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் எல்லா பக்கத்துலேருந்தும், அது வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலேருந்து சிக்கல். நான் அண்ணனுக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ்லாம் இப்போ கூட திரும்ப கேட்பேன். ஒன்றே மட்டும் தான் சொல்லுவேன் சுரேஷ் காமாட்சி அண்ணன்ட்ட, அண்ணே ரொம்ப பாடுபட்டுட்டேன், தயவு செஞ்சு விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு கூட இருங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் மட்டும் கூட இருங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அண்ணங்கிட்ட நான் அது வந்து கெஞ்சாத நாட்களே இருக்காது. அப்படியான விஷயங்கள்லாம் தாண்டி இந்த படம் வந்து வெளியில் வந்து நிற்கும் போது தியேட்டர் கிடைக்கல. அங்கே ஒரு பிரச்சனை. சரி, இந்த படத்தை எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக ஓடிடிக்கு போகும்போது, அது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறனால ஓரளவுக்கு எங்களுக்கான அந்த எக்கனாமிக் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அண்ணன் தான் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லாருமே காத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கும்போது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. இது வந்து எனக்கு இப்போ நடக்கலை, இதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டு விழா வச்சுருந்தாங்க.
வெள்ளூரில் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பேசினாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, கரண்ட் இருந்துச்சு. சல்லீர்கள் திரைப்பட இயக்குனர் கிட்டுனோடனே கரண்ட் போயிடுச்சு. அடுத்த செகண்ட் கரண்ட் போயிடுச்சு. எனக்கு இன்னைக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆஹா, என்னடா இது, அடுத்து நம்மளை வந்து இங்கே இது கூப்பிட போகிறாங்க, மேடைக்கு கூப்பிட போகிறாங்க, திரும்ப கரண்ட் போகுதே அப்படின்னு. அது பார்த்தா சரி, ஓரளவு கரண்ட்லாம் செட் பண்ணி ஐயாவே கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க ஈபிக்காரன் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாம் திட்டி மேலே வந்தா சரி என்னமோ இன்னைக்கு நம்மளை பாராட்டிடுவாங்கன்னு நினச்சா மைக்கு போயிடுச்சு. சரி, இது வந்து நான் அதான் நினச்சேன், ஐயா ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் பொறுப்பாளர்களை யாரும் நீங்கள் வந்து கடிஞ்சிக்க வேண்டாம். அவங்க நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் நான் தான். நீங்கள் யாரை பாராட்ட கூப்பிட்டீங்களோ அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நம்ம போகிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம தாங்கி செல்லக்கூடிய கொள்கைகள் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் யாரையும் திட்டாதீங்க. இதுக்கு முதல் காரணம் நான் தான். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு கூப்பிடாம சுரேஷ் காமச்சரணையே உங்களை மட்டும் கூப்பிட்டீங்கன்னா பலன்னு கரண்ட் இருந்திருக்கும். உண்மையாலுமே இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் கூப்பிட்டது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து என்னதான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா கூட இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த படத்துக்கான வெளிநாட்டு உரிமம் வந்து ICW மூலியமாக அண்ணன் சுரேஷ் காமாட்சினா மூலியமாக அண்ணன் ராவணனுக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அவருடைய பங்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நாங்கள் ஒரு குழு அமைச்சு என்னதான் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிருந்தால் கூட இந்த படத்தை வந்து வெளிநாடுகளில் வந்து திரையரங்கில் வந்து மக்களை பார்க்க வைக்கணும்னு நினச்சோம். அதுக்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சோம். அவங்க என்னை வரைக்கும் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் படங்கள் ஓடிட்டே தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான அண்ணன்மார்களை வந்து நான் இங்கே குறிப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் முதல் ஆள் வந்து அண்ணன் ஜெயராஜ் அண்ணன், சத்தியலிங்கம், ராஜ், வித்யுத், லோஷன், சிவா, முகுந்தன், சசி, வசீகரன், கீர்த்தி, புலேந்தி பொண்ணுத்துறை, அருண், காந்திபன். இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து தியேட்டருக்கு கொண்டு போகிறத தாண்டி அங்கே இருக்க மக்கள்கிட்ட அந்த படத்தை பற்றி பேசி இந்த படத்துக்கான ஸ்பான்சர்ஸ் வாங்கினாங்க. ஏன்னா தியேட்டருக்கு யாரும் வர்ற மாதிரி தெரியல. இப்போ ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ புக் பண்ணோன்னா நாங்கள்லாம் வெளிநாட்டிலலாம் இதில் பார்த்துட்டோம், நாங்கள் ஓடிடியில் பார்த்துட்டோம், நாங்கள் வந்து OTT ப்ளஸில் பார்த்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எல்லாமே தவிர்த்துட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த மக்கள்கிட்ட பேசி அந்த மக்களை உள்ளே கொண்டு போய் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்க வச்சதுக்கான முக்கியமான காரணங்கள் வந்து இவங்க தான். இதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லி நான் அதோட முடிச்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் எடுத்தாச்சு. இந்த படத்துக்கான பாராட்டுகள் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரியான களத்தில் நிற்கக்கூடிய எங்களை மாதிரியான இயக்குனர்கள் இந்த படத்தை எப்படி உருவாக்கணுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது முதல்ல ஏன்னா இதை நான் விட்டால் வேறு இடத்துல எனக்கு மீடியா கிடைக்காது, நாங்கள் சொல்லி தான் ஆகணும் இந்த விஷயங்களை. இந்த படம் உருவான விஷயத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. இந்த படத்தை நாங்கள் பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணிட்டோம். இந்த பட்ஜெட்டை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நாங்கள் பிளான் பண்ணும்போது என்னுடைய யூனிட்டில் என்னோட யூனிட்டில் கேரவான்ஸ் கிடையாது. பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன டாய்லெட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்போம் லேடிஸ்க்கு, அவ்வளோதான். என்னோட யூனிட்டில் வந்து கேரவான் கிடையாது. அப்புறம் கருணாசனோட தோட்டத்தை சுற்றி தான் இந்த படமே வந்து நாங்கள் படமாக்கணும். அப்போ கருணாசனோட தோட்டத்தில் 2 மாடு வந்து கொட்டாயில் கட்டி இருந்துச்சு. அது ஒரு சின்ன கொட்டாய், 2 மாடு கட்டி கிடந்துச்சு. நான் போனோன்னே என்ன சொன்னேன், என்ன தோட்டம்லாம் சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த 2 மாடை மட்டும் கொஞ்சம் வெளில அனுப்பிச்சி விட்ருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த 2 மாடுகள் விட்ட சாபம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுங்க வாட்டு கொட்டாயில் இந்த மாடை நான் வந்து மரத்தில் கட்டி போட்டு என்ன பண்ணேன், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் டிஸ்கஷன்லேருந்து அந்த படம் வந்து 20 நாள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் படம் முடித்தாங்க. அத்தனை நாளுமே நான் அந்த மாட்டு கொட்டாயில் மட்டும்தான் தங்கியிருந்தேன். என்னுடைய ஒரு நாள் ஹோட்டல் செலவை நான் மிச்சம் பண்ணால் அது ப்ரொடியூசருக்கு லாபமாக இல்லையான்னு நான் யோசித்தேன். நான் மாட்டுக்கோட்டையில் தான் தங்கியிருந்தேன். இதை நான் பெருமைக்காக சொல்லலை. நாங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ்க்கான டைரக்டர்ஸ், நாங்கள் தான் தயாரிப்பாளர்களுக்கான இயக்குனர், நாங்கள் தான் இந்த தமிழ் சமூகத்துக்கான இயக்குனர். நாங்கள் தான் சொல்கிறேன் பாருங்கள். நான் மாட்டுக்கோட்டையில் படுத்தா பரவாயில்ல, படாத பாடுபடுத்துவேன் எல்லாத்தையும். என் கூட சேர்ற சினிமோட்டோகிராஃபர், டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் படாத பாடுபடுத்துவேன். இங்கே தான் இவ்வளோ தான் இருக்கணும், இதுதான் ரூம்னு. ஒரு படத்துக்கு ஒரு சினிமோட்டோகிராஃபர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு தனி ரூம் கேட்பார், அவரோட அசிஸ்டன்ஸுக்கு தனியாக ரூம் கேட்பாங்க. அசிஸ்டன்ட் 4 பேர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு லைட்மேன், 5 பேருக்கு சேர்த்து ஒரு ரூம் தான். வரியா, உங்கள் படம்னா வர்றேன், அவ்வளோதான். ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கு எங்கே காசு ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மட்டும்தான் ஏறும். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் ஏறாது, ப்ரீ ப்ரொடக்ஷன்லையும் ஏறாது. அப்போ அந்த ஆன் ப்ரொடக்ஷனில் என்னெல்லாம் கம்மி பண்ண முடியும்னு பார்த்து ஒரு நாள் சாப்பாட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நாங்கள் சினிமா சாப்பாடுன்னு நினச்சி வந்தோம். வெளிலேருந்து வர டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, சினிமா சாப்பாடுன்னு நினச்சி வந்தோம், என்ன சார் இப்படி ஒரு சாப்பாடை போடுறீங்க? டேய், ஒரு நாளைக்கு ஒரு கீரை சத்துணவு மாதிரி 2 முட்டை கொடுப்பேன். ஆமாம், 2 முட்டை இருக்கும். அந்த சிக்கன், அந்த மீன், அந்த அசைவ பொருள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் என்னோட யூனிட்டில் கிடைக்கும். அன்னைக்கு வந்து என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க, ஐயா உங்கள் யூனிட்டில் இதெல்லாம் வருதா அப்படின்னு. அப்போது ஒரு தயாரிப்பாளருக்கு எதெல்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுக்கணுமோ அதெல்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு இப்படி தான் தங்குறதுக்கு இடம் வேணும்லாம் கிடைக்காது, எங்கே வேணாலும் தூங்குவோம், எவ்வளோ வேணாலும் ஓடுவோம். எங்களுக்கு உழைப்பு மட்டும்தான் போடுறது 24 மணி நேரம். நான்லாம் என் வாழ்க்கையில் என்னுடைய 30 வயசுலேருந்து எவ்வளோ நேரம் தூங்குனேன்னு எனக்கே தெரியாது. குறிப்பாக இந்த காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே தூக்கமே குறைஞ்சிருச்சு. இரவு பகலாக நான் வந்து வேலை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. அப்போது நாங்கள் தான் இந்த தயாரிப்பாளர்களுக்கான மிக முக்கியமான இயக்குனர்கள். நீங்கள் எங்களுடைய கதைகளை எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் முன் வரணும். நீங்கள் தான் இதை ஸ்ட்ராங்காக திரும்ப எடுத்து சண்டை போட தயார் இருக்கணும். இதை விட்டுட்டு போகக்கூடாது. நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்களை மாதிரி பசங்களை தான் நீங்கள் உருவாக்கணும். இப்போது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இவ்வளோ இந்த மைக் ப்ராப்ளம் நடந்துச்சு. டக்குன்னு இந்த ஸ்பீக்கர், இந்த மைக் எங்கன்னு வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? என் தம்பி கொண்டு வந்தான், மேலே வாடா சார். மொத்தமாக பெரிய டீம் வச்சுருக்கேன், சும்மா சாதாரண டீம் கிடையாது. இந்த பையன் வந்து கருணாசனனுக்கு வந்து அந்த படத்தில் வந்து பையனை நடிச்சிருப்பான், ஆனந்த் சௌந்தரராஜ்னு. அந்த படத்தில் அண்ணனுக்கெல்லாம் கூட யாரும் தெரியாது. இந்த பையனை வந்து யாருன்னு தெரியாது. இவன் யாருங்கிறத நான் சொல்கிறேன். இவன் ஒரு நேஷ்னல் ஜிம்னாஸ்டிக் பிளேயர். இவனால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் ஸ்டேட் லெவலில் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காங்க மட்டும் அவனே சொல்லுவான். கிட்டத்தட்ட 24 பேர் நேஷ்னல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டில் ஆல்ரவுண்ட் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருக்காங்க. குட்டி குழந்தைங்கள்லேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்கள். இந்த மாதிரி பசங்க தான் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கானுங்க. இவங்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வரும்போது என்கிட்ட சம்பளம்லாம் கேட்கவே மாட்டானுங்க. ஆனால் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கானுங்கல்ல, நம்ம அதுதான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஆட்களில் மிக முக்கியமான இன்னொருத்தர் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். தம்பி இளங்கோ. இவன் ஆள் பார்க்க தான் இப்படி இருப்பான். நானே இவனும் வண்டியில் போனால் போலீஸ் வந்து இவனை மட்டும்தான் ஊத சொல்லுவாங்க. நம்பிக்கை, அந்த கலர் கொடுக்குற நம்பிக்கை. ஏன்னா நான் வெள்ளையாக இருக்கேனா, நான் தப்பு பண்ண மாட்டேன்னா இவன் தப்பு பண்ணிடுவானா. டீட் லோட்டலான பையங்க, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு படத்தொகுப்பாளர். இப்போ தான் 2வது பொண்ணு பிறந்திருக்கு, அதனால தம்பி வந்து கொஞ்சம் மொட்டை அடிச்சிருக்கான். ஆள் பார்க்க பவ்யமாக நிற்கிறான்ல. கடுமையான விவசாயிங்க. மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய இவனுடைய ஊர் வந்து பொய்கைப்பட்டி. நானும் அங்கே போயிருக்கேன். அப்பா அம்மா எல்லாருமே வந்து விவசாய நிலத்தில் நிற்பாங்க. தம்பி யாருன்னா ரூபன் சாரோட அசோசியேட்டு. ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். நான் அந்த படத்தை சொல்லி அவன் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம் ஒன்று வந்துச்சு, சங்கர் சாரோட படம். அதோட ஃபைனல் ட்ரிம்மிங் வந்து தம்பி தான் பண்ணான். ஸோ இப்போ கூட வந்து அட்லி சாரோட படத்துக்கு வந்து இவன் தான் சீஃப் எடிட்டராக போக வேண்டியது. போனால் ஒரு 1 மந்த் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து ரூபன் சார் தான் அசோசியேட்டு. தம்பி வந்து சீஃப் எடிட்டராக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு தமிழ் தேசியம். நம்ம பண்ணுவோனே, நம்ம படம் பண்ணுவோனே, எதுக்கு நான் எங்கெல்லாம் போகணும், நம்ம படம் பண்ணுவோனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட நிற்கிறான். நான் அடுத்து ஏதாவது ஒரு கதையை கொண்டு வந்துடுவேன், நான் எடிட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு நிற்கிறான். அவ்வளோ ஒரு திறமையான பையன். நான் பேசணும்னு சொன்னால் கூட பேச மாட்டான் பாருங்களேன். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. அதனால இப்போ என்னுடைய சினிமாட்டோகிராஃபர்லாம் இப்போ இன்னொரு ஒர்க்கில் இருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் வர முடியலை. என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அதிக பேரெல்லாம் வர முடியலை. இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான வில்லன். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆணைகள்லாம் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் கொல்லுவாங்க. தம்பி மோகன், அண்ணன் மோகன். அவர் ஆக்சுவலாக இவர் வந்து மோகன். இவர் வந்து ரொம்ப கொடூரமான வில்லன் இந்த படத்தில். அந்த ஒரு இராணுவ அதிகாரியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் தான் எல்லா திட்டங்களும் சொல்லுவார். இவங்க இங்கே போய் கொல்லுங்க, எல்லா விஷயங்களும் உள்ள சொல்லுவார். பக்காவான டீ டோட்டலரான ஒரு ஆள், மிகப்பெரிய சிவபக்தர். இவரை தான் நான் வந்து வில்லனாக மாற்றி வச்சுருக்கேன். மேதகு 1 படத்தில் வந்து நீங்கள் இவரை பார்த்துருக்கலாம். ஒரு கொடூரமான புத்த பிக்கா மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் பின்னாடி நிற்பார் ஹைட்டாக. அதுவும் அண்ணன் தான். எனக்கு அண்ணனோட வாயிலேருந்து அண்ணன் வந்து
திருவாசகத்தை வந்து முழுமையாக உள்வாங்கின ஒரு மனிதர். எனக்கு வந்து நீங்கள் எங்கள் மக்கள் பாதை பேரியக்கத்துக்காக நீங்கள் வந்து எனக்கு ஒரு திருவாசக பாடல் நீங்கள் வந்து இங்கே பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு ஒரு திருவாசகம் பாடக்கூடிய ஒரு சிவபக்தரை வில்லனா மாற்றி வச்சுருக்கேன் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அதற்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அடிப்படையில் வந்து இந்த ஈழப்போர் நடந்ததில் நிறைய அழுத நாட்கள் நிறைய உண்டு, தூங்காத நாட்கள் நிறைய உண்டு. அண்ணன் என்னை வந்து முதல்ல மேதகு படத்தில் கூப்பிடையில் நான் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஈழப்போரில் வந்து நிர்வாணப்படுத்தி மிக கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த நிலைக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரே ஷாட்டில் அந்த மாதிரி ஒரு ஷாட் தான் கூட நடிச்சிடணும். இந்த நிர்வாணப்படுத்துறதை பற்றி கூட நம்ம யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தாட்குள்ளே நம்ம போயிடக்கூடாதுன்ற அந்த அளவு ஒரு இதில் தான் போயிருந்தேன். ஆனால் அண்ணன் எனக்கு கொடுத்த ரோல் வந்து வில்லனாக கொடுத்தாரு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்கையில், அவரும் வந்து தமிழ் தேசிய பாதையில் இருக்கையில் அவர்கிட்ட கேட்கையில், அண்ணே நீங்கள் இந்த மாதிரி வில்லனோட கேரக்டரை உள்வாங்கி நடிக்கும் போது தான் அதோட வெளிப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னாப்புல. அது என்னன்னு தெரியல, அண்ணனோட தொடர்ந்து 3 படமும் வில்லனான கேரக்டராகவே கொடுத்துருக்குறாப்புல. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் மணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னது எல்லாமே சத்தியம். ஏன்னா கடைசி முதல் பட மேதகிலிருந்து அவர் கூட தான் இருக்கிற. அது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னா, அவர் தங்கியிருந்த கூடாரத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் கூட கிடையாது அந்த அவர் கால் உடஞ்சப்ப. அதுக்கு அவர் எவ்வளோ போராடி ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு இது அது கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாருங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சல்லியர்களையும் அவர் கஷ்டப்பட்டார். இன்னொரு படம் ப்ரொடக்ஷனில் முடிஞ்சு எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த படத்தோட கடைசியை நான் போயிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது அவரோட ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் இதுக்கு போகிறோம், ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம். நான் வெடிய நேரம் காலையில் 6 மணிக்கு நான் பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். அவருடைய காட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேப்லெட்ஸோட குட்டிகள் இருந்துச்சுங்க. அவர் மாத்திரை போட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக, ஏன்னா அந்த மாத்திரைகள் நமக்கும் தெரியும் நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படியெல்லாம் தான் கடந்து தான் இந்த படத்தில் நம்ம கொண்டு வரோம். இதை மகிழ்ச்சி இது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதே மாதிரி சிவ இது சொன்னது உண்மைதாங்க. மணிவாசகர் தான் என்னுடைய குருநாதர். அவருடைய பாதை எனக்கு தமிழ் தான் எனக்கு இந்த சிவபாதையும் கொடுத்துச்சு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னபதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தான். நான் தவம் செய்தேன் அவன் அருள் செய்தான், அவன் அருள் செய்தான் நான் தவம் செய்தேன், நான் தவம் செய்தேன் அவன் அருள் செய்தான். இதுதான் என்னுடைய வாசகம். அது என்னோட குருநாதர் கொடுத்தது. அது அடிப்படையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் குரு நல்லுலகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் தேசியம் வாழும் நம்பிக்கையோடு விளையாடு. மகிழ்ச்சி, நன்றி. இப்படி ஒரு சிவபக்தர் தான் வந்து நம்ம வில்லனாக மாற்றிருக்கோம். இந்த மாதிரி நிறைய எதிர்மறை வேலைகள் செஞ்சுருக்கோம். ரொம்ப கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஐயாவுக்கு வந்து நான் இந்த படத்தை போட்டு காமிக்கும் போது ஐடிஎஃப்சி சென்னையில் போட்டு காமிச்சோம், அடையாரில் போட்டு காமிச்சோம். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு ஐயா வெளில வரும்போது, ஐயா நீங்கள் ஒரு சின்ன பைட்ஸ் கொடுக்கணும்னு கேட்டேன். இல்லை எனக்கு இப்போ அது கொடுக்குற மனநிலையே இல்லை எனக்கு இப்போது. ஆனால் அப்பா ஐயா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்து விட்டுட்டோமே நினைக்கும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை. அதுவும் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஐயா என்கிட்ட சொன்னது இதுதான், நாங்கள் இவ்வளவு பேர் நம்ம எல்லாருமே இருந்தோமே, இவ்வளோ பேர் இருந்தோமே, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதே தான் திரும்ப நானும் சொல்கிறேன். ஐயா நிற்கக்கூடிய அதே நிலைமையில தான் நிற்கிறேன். இவ்வளவு பெரிய தமிழ் சமூகம், வணிகம் செய்யக்கூடிய சமூகம், இந்த களத்தை தான் நிற்க போகிறோம், நின்று அடிபட போகிறோம் தெரிஞ்சு இதே களத்தில் திரும்ப திரும்ப நிற்கிறோம். என் தமிழ் மீது ஆணையாக நான் வேறு எந்த படங்களும் என் வாழ்க்கையில் எடுக்க போகிறதில்லை. எடுத்தால் தமிழ் தேசிய கதைகள் மட்டும்தான், தமிழ் தேசிய சிந்தனைகள் மட்டும்தான், குறிப்பாக நாங்கள் அழிந்த வழி வரலாறுகளை மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஐயா அன்னைக்கு தியேட்டர் வாசலில் வச்சு சொன்ன அதே விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இவ்வளோ பேர் இருந்தும் நீங்கள் எங்களை விட்டுறாதீங்க. பாராட்டு விழாவை மிக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.